தமிழகத்தில் ஜல்லிக்கட்டுக்கான தடை நீக்கப்பட்டு அவசர சட்டம் அமலுக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் தற்போது தமிழகத்தின் பல பகுதிகளில் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. கோவையில் ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. அது குறித்த விவரங்களை அங்கிணைந்திருக்கும் நமது செய்தியாளர் ஐஸ்வர்யாவிடம் கேட்டறியலாம். ஐஸ்வர்யா, கோவையில் இப்ப நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்க ரேக்லா பந்தயம் நடைபெற்றதா? அது குறித்த தகவல்களை சொல்லுங்க. தமிழரசன், தற்போது நாம் இருக்கும் இந்த பகுதியானது கோவை கொடிஷா மைதானத்தில் இருக்கிறோம். இங்கேதான் தமிழக அரசு சார்பில் தமிழ்நாடு கேரளா ரேக்லா கிளப் இணைந்து நடத்தும் ரேக்லா ரேஸ் பந்தயமானது நடைபெற உள்ளது. அதாவது 11 மணி அளவில் இந்த போட்டியானது நடைபெற உள்ளதாக இங்குள்ள இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதற்கான முன்னேற்பாடுகள் தற்போது தீவிரமடைந்துள்ளதாகவே சொல்லப்படலாம். அதாவது இந்த ரேக்லா பந்தயத்தில் சுமார் 200 வண்டிகள், அதாவது ஒவ்வொரு வண்டிகளும் 2 மாடுகள் வீதம் கிட்டத்தட்ட 400 காளைகள் இந்த ரேக்லா பந்தயத்தில் பங்கேற்க உள்ளது. இந்த போட்டிக்கான முன்னேற்பாடுகள், அதாவது இவைகள் இந்த மைதானத்தில் கிட்டத்தட்ட 200 மற்றும் 300 மீட்டர்கள் என இரு பிரிவுகளில் இந்த போட்டியானது நடைபெற உள்ளது. அதனால் அந்த போட்டி செல்லும் சாலையை தற்போது நிறுத்தி அதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்து வருகின்றனர். மேலும் இந்த போட்டிக்காக காளைகள் தற்போது வர துவங்கியுள்ளதனே சொல்லலாம். அதாவது கோவையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்போதுமே கோவையோட சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டுமே இந்த ரேக்லா பந்தயம் நடைபெற்று வந்தது கடந்த காலங்களில். அதாவது பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மட்டுமே இந்த ரேக்லா பந்தயம் நடைபெற்று வந்தது. ஆனால் முதல் முறையாக கோவையின் மைய பகுதியான இந்த அவினாசி சாலையை ஒட்டியுள்ள கொடிஷியா மைதானத்தில் நடைபெற உள்ளது. அதனால் இந்த நகர பகுதி வாசிகளுக்கு இது ஒரு புது அனுபவமாக உள்ளதால் தற்போது அதாவது கோவை நகர பகுதியில் இருந்தும் பொதுமக்கள் அதிக அளவில் தற்போது இந்த ரேக்லா பந்தயத்தை காண்பதற்காக தற்போது வந்த வண்ணம் உள்ளனர். மேலும் இந்த ரேக்லா பந்தயத்துக்காக இந்த பாதுகாப்பு பணியிலும் பாத்தீங்கன்னா சுமார் 600க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தற்போது இந்த 11 மணி அளவில் துவங்க உள்ளதால் இந்த ரேக்லா பந்தயத்துக்கான முன்னேற்பாடுகளை தற்போது அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர். தமிழரசன். ஐஸ்வர்யா, இந்த ரேக்லா போட்டிக்காக எவ்வளவு காளைகள் அந்த பகுதியில கொண்டு வரப்பட வாய்ப்பு இருக்கு? எந்தெந்த பகுதிகளெல்லாம் இருந்து இந்த போட்டியில கலந்துக்கிறவங்க வர இருக்கிறாங்க? அதாவது ரேக்லா பந்தயம் என்பது அதாவது தென் மாவட்டங்களுக்கு எப்படி ஜல்லிக்கட்டோ அதே போலதான் கொங்கு மண்டலத்துல பொறுத்த வரைக்கும் மேற்கு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ரேக்லா பந்தயம் மிகவும் பிரசித்தி பெற்றது உண்டு. அதாவது பொங்கல் பண்டிகையை ஒட்டி இந்த ரேக்லா பந்தயம் மிகவும் கோலாகலமாகவும் உற்சாகமாகவும் கொண்டாடப்படும் உண்டு. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கோவையை பொறுத்த வரைக்கும் கோவையோட சுற்றுவட்டார பகுதிகள், அதாவது பொள்ளாச்சி, தாராபுரம், உடுமலைப்பேட்டை, கரூர் மற்றும் நாமக்கல் இது போன்ற மேற்கு மாவட்டங்களில் குறிப்பாக கிராமப்புறங்களில் தான் இந்த போட்டியானது நடைபெற்று வந்தது. ஆனால் தற்போது கோவையோட நகர பகுதியில் அமைந்துள்ள இந்த அவினாசி சாலையில் அருகே உள்ள இந்த கொடிஷா மைதானத்தில் இந்த ரேக்லா பந்தயமானது நடைபெற உள்ளது. அதனால் இந்த போட்டிகளுக்காக காளைகள் பாத்தீங்கன்னா தற்போது இப்பதான் வர துவங்கியுள்ளது. அதாவது இந்த போட்டி நான் முன்னாடியே சொன்னது போல இரு பிரிவுகள், அதாவது இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஜூனியர் கேட்டகரி, சீனியர் கேட்டகரி என 2 பிரிவுகள் நடைபெற உள்ளது. அதனால் அதற்கான காளைகள் வெவ்வேறு பகுதியில், அதாவது பெரும்பாலும் ரேக்லா பந்தயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 90% காங்கேயம் காளைகள் தான் இதில் பங்கேற்கும். ரேக்லா பந்தயம் என்றாலே உலக அளவில் காங்கேயம் காளையம் தான் பிரசித்தி பெற்றது. மீதம் 10% தான் மற்ற பகுதிகளில், அதாவது உடுமலைப்பேட்டை, தாராபுரம், பொள்ளாச்சி இது போன்ற பகுதிகளில் இருந்தும் காளைகள் வர துவங்கியுள்ளது. சுமார் பாத்தீங்கன்னா 200 வண்டிகள் இந்த போட்டியில் பங்கேற்பதாக தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு வண்டிக்கும் 2 காளைகள் இருக்கும். அதனால் 400 காளைகள் இந்த போட்டியில் பங்கேற்க உள்ளது. தமிழரசன். ஐஸ்வர்யா, இந்த நிகழ்ச்சிக்காக சிறப்பு விருந்தினர்கள் யாரெல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறாங்க? அரசு சாராத சிறப்பு விருந்தினர்கள் யாரெல்லாம் இப்ப வர தொடங்கி இருக்கிறாங்க? தமிழரசன், அதாவது இந்த போட்டிக்கான முன்னேற்பாடுகள் பாத்தீங்கன்னா காலையிலிருந்தே காவல்துறையினரும் சரி தமிழக அரசு அதிகாரிகளும் இந்த போட்டிக்கான முன்னேற்பாடுகளை தீவிரமாக செய்து வருகின்றனர். அதன்படி பாத்தீங்கன்னா காலையிலேயே காவல்துறை உதவி ஆணையர் தலைமையில இங்க போலீசார் குவிக்கப்பட்டனர். மேலும் துணை ஆணையர்களும் தற்போது இந்த சம்பவ இடத்தில் இருக்கிறார். அதை மட்டும் இன்றி பாத்தீங்கன்னா தமிழக அரசு சார்பில் தற்போது மாவட்ட வருவாய் அலுவலர் தற்போது இங்க வந்துள்ளார். அது மட்டும் இன்றி நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இங்க வந்துள்ளனர். இதை தவிர்த்து RDO மற்றும் வருவாய் அதிகாரிகளும் இந்த ரேக்லா பந்தயம் நடக்கும் இடத்தில் வந்துள்ளனர். மேலும் இந்த விழாவை அமைச்சர் திறந்து வைப்பதாக நம்மளுக்கு ஒரு தகவல் கிடைத்துள்ளது. அதன்படி பாத்தீங்கன்னா அமைச்சர்களும் மாவட்ட ஆட்சியரும் இன்னும் சில நிமிடங்களில் இந்த ரேக்லா பந்தய இடத்திற்கு வருவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழரசன். ஐஸ்வர்யா, தென் மாவட்டங்களுக்கு எப்படி ஜல்லிக்கட்டு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுதோ அதே மாதிரி கொங்கு மண்டலத்துக்கு ரேக்லா பந்தயம் ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வா பார்க்கப்படுது அப்படின்னு குறிப்பிட்டீங்க. பொதுவா ரேக்லா பந்தயத்தோட சிறப்புகள் என்ன? கொங்கு மண்டலத்தை அது எந்த அளவுக்கு ஒரு வெகு விமர்சையா கொண்டாடப்பட்டு வருது இவ்வளவு நாளா?
அதாவது ரேக்லா பொறுத்தவரை, அதாவது இந்த காளைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ரேக்லாக்காகவே தான் இந்த காளைகள் வந்து வளர்க்கப்படுகிறது. அதாவது இனப்பெருக்கிறதுக்கு மட்டுமின்றி இந்த ரேக்லா பந்தயத்துக்காக தான் இந்த காளைகள் வந்து பழங்காலத்துல இருந்து கடந்த சில ஆண்டுகளாகவே வளர்க்கப்பட்டு வருகிறது. நீங்கள் குறிப்பிட்டது போலவே தென் மாவட்டங்களுக்கு எப்படி ஒரு ஜல்லிக்கட்டு காளைகளோ அதை பொறுத்த வரைக்கும் தான் இந்த கொங்கு மண்டலத்துக்கு இந்த ரேக்லா காளைகள். அதாவது இந்த காளைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ரேக்லா பந்தயத்திற்கு பயன்படுகிறது. அதை தவிர்த்து அதாவது 90% காங்கேயம் காளைகள் தான் குறிப்பிடுவாங்க. ஏன்னா காங்கேயத்தில் தான் அந்த வீரியமிக்க காளைகள் வந்து அதிக அளவு இருக்கும். அதனால 90% இந்த போட்டியில் காங்கேயம் காளைகள் தான் பங்கு பெறும். மீதி 10% பாத்தீங்கன்னா நாட்டு காளைகள் என்ன சொல்லப்படும் அந்த வகையான காளைகள் இந்த போட்டியில் பங்கு பெறும். மேலும் இந்த காளைகள் அதாவது கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த ஜல்லிக்கட்டு இந்த போட்டிகள் நடைபெறாததால் இந்த காளைகள் வந்து படிப்படியாக எண்ணிக்கையில் குறைந்ததாகவே இந்த காங்கேயம் காளைகளை வளர்க்கும் விவசாயிகள் நம்மிடையே தெரிவித்துள்ளனர். மேலும் அதனால் தற்போது நடைபெறவிருக்கும் இந்த ரேக்லா பந்தயம் அவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தியுள்ளதாக சொல்கின்றனர். மேலும் இந்த தற்போது இந்த போட்டி நடைபெற்று வந்தாலும் இன்னும் 2 ஆண்டுகள் கழித்தே தற்போது காளைகளை மீண்டும் தங்களால் பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அதனால் இந்த போட்டியை வந்து ஒரு அவங்க வந்து தங்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த ஒரு விஷயமாவே அவங்க பாக்குறதையும் நம்மளால பார்க்க முடியுது. தமிழரசு ஐஸ்வர்யா, இப்ப கோவையில நடைபெற்று வரக்கூடிய ஏற்பாடுகள் என்ன, யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க குறித்த விவரங்களை வழங்கிட்டீங்க. கோவை தவிர்த்து கொங்கு மண்டல பகுதிகளில் வேறு எந்தெந்த இடங்கள்லாம் ரேக்லா பந்தய ஏற்பாடுகள் நடைபெற்று வருது, என்னென்ன நிகழ்வுகள்லாம் அங்க நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் சாத்தியங்கள் இருக்கு? அதாவது கோவையை தவிர்த்து பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் முக்கியமா நடைபெற உள்ளது வந்து சேலத்தில் புழமேட்டில் நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அங்கேயும் வந்து பிரசித்தி பெற்ற இது போன்ற ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது. அதை தவிர்த்து கரூர் மற்றும் திருப்பூர், நாமக்கல் இது போன்ற பகுதிகளிலும் இது போன்ற ஜல்லிக்கட்டு ஆகட்டும் ரேக்லா பந்தயங்கள் வந்து வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் என சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு சில இடங்களில் அதாவது கிராமப்புறங்களில் பார்த்தால் தற்போது இந்த போராட்டம் நடைபெற்று வருவதால் கிராமப்புறங்களில் ஒரு சில இடத்தில் இந்த போராட்டம் தற்போது நடக்கவில்லை என்ற தகவலும் நமக்கு கிடைத்துள்ளது. ஆனால் கோவையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த நகர பகுதிகளில் எந்தவித போராட்டமும் இல்லாதால் தற்போது எந்தவித ஒரு சலசலப்பும் இல்லாமல் இந்த ஏற்பாடுகள் வந்து தீவிரமாகவே நடைபெற்று வருகிறது. தமிழரசன் ஐஸ்வர்யா, பொதுவா இந்த ரேக்லா பந்தய ஏற்பாடுகள்ல எந்தெந்த வகை இன காளைகள்லாம் பங்கேற்கும், அதை எப்படியெல்லாம் அந்த காளை வளர்ப்போர் வந்து அங்க கொண்டு வந்து இந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்வாங்க? அதாவது இந்த ரேக்லா பந்தயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 பிரிவுகள், ஒன்று 200 மீட்டர், இன்னொன்னு 300 மீட்டர். 200 மீட்டர்ங்கிறது ஒரு கேட்டகரியா பார்க்கப்படுகிறது. அதாவது 2 முதல் 3 வயதுடைய காளைகள் இதில் பங்கேற்கும். 300 மீட்டர் ஒரு சீனியர் கேட்டகரியா பார்க்கப்படுகிறது. அதாவது 4 அதற்கு மேலுள்ள வயதுடைய காளைகள் வந்து இந்த போட்டியில் பங்கேற்கும். இதை வந்து தேர்ந்தெடுக்கும் முறை வந்து ஒரு சுவாரஸ்யமான தகவல். தமிழரசன் அதாவது அதனுடைய பல்லை வைத்துதான் இதை வந்து தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த காளை அதாவது ரொம்ப வீரமிக்க காளைகள்னா 2 பல் 4 பல் உடையது வந்து ஒரு வீரமிக்க காளைகளாக பார்க்கப்படுகிறது. 6 பல் அதாவது அது வந்து ஜூனியர் கேட்டகரி. அதே போல 6 பல் அதற்கும் மேலே உள்ளது ஒரு சீனியர் கேட்டகரி. அதாவது பல் வைத்துதான் இது இந்த காளைகள் வந்து இந்த பந்தயத்திற்காக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மேலும் இந்த பந்தயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு போட்டி மாதிரி அதோடைய ஸ்பீடு எப்படி வந்து இந்த ரேக்ல வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடா போகுது, எந்த அளவுக்கு வேகமா சென்றடைகிறது, அதை வச்சுதான் இந்த போட்டியில் வந்து வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுகிறது. அதாவது எப்படி பாத்தீங்கன்னா இதுல வந்து எல்லாருமே அதாவது ஒவ்வொரு வண்டிகளா தான் தற்போது அவிழ்த்து விடுகிறோம். அதாவது ஒரு வண்டி வந்து தற்போது 200 மீட்டரை எவ்வளவு நிமிடங்களில் கடக்கிறது, அடுத்தடுத்த வண்டிகள் எவ்வளவு நிமிடங்களில் கடக்கிறது, இதை வைத்துதான் எந்த மாடுகள் வெற்றி தோல்வியை வந்து தற்போது தீர்மானிக்கப்படுகிறது. அதாவது இந்த காளைகளை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 மாதங்கள் அதாவது 1.5 வயதிலிருந்தே அது வந்து இந்த ரேக்லா பந்தயத்துக்கு தயார்படுத்தி விடுவாங்களாம். அதாவது 1.5 வயதுல இருந்து அது வீரியமிக்கதாக இருக்கா, ரேக்லா பந்தயத்துக்கு அதை எவ்வாறெல்லாம் அதை தயார்படுத்தணும்னு சொல்லிட்டு 1.5 வயதிலிருந்தே அந்த பந்தயத்திற்கான காளைகளை வந்து இவர்கள் தயார்படுத்தி விடுவார்கள். அதற்கான விலையும் அது அந்த வீரியத்தை அடிப்படையிலே அதற்கான விலையும் நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது. அதாவது பாத்தீங்கன்னா கடந்த கால அந்த தடைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு காளைகள் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வரைக்கும் விலை போகுமாம். ஆனால் தற்போது பாத்தீங்கன்னா இந்த தடைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 முதல் 15,000 விலைக்கே செல்வதால் தற்போது காளைகள் வந்து பெருமளவு குறைந்து விட்டது. அது இல்லாம இந்த கொங்கு மண்டலத்தில் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பசுக்களுக்கு அதிகமாகவே காளைகள் தான் வீட்டில் இருக்குமாம். ஆனால் தற்போது பாத்தீங்கன்னா காளைகளே கூட இல்ல, பசுக்கள் மட்டுமே குறைவாக உள்ளதாகவும் இங்குள்ள விவசாயிகள் நம்மிடையே தெரிவித்துள்ளனர். தமிழரசன் ஐஸ்வர்யா, ரேக்லா பந்தயத்துல பங்கேற்கக்கூடிய காளைகள் எப்படி வளர்க்கப்படுது, அதற்கான வழிமுறைகள் எல்லாம் சொன்னீங்க. இப்ப இந்த ரேக்லா பந்தயத்துல வந்துகிட்டவங்கிட்ட நீங்க பேசுனீங்களா? இந்த ரேக்லா பந்தய ஏற்பாடுகள் பத்தி அந்த பங்கேற்போர் ஏதாவது கருத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்களா?
நிச்சயமா. அதாவது இந்த ரேக்லா பந்தயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு ஒரு கிராமப்புறங்கள்ல மட்டுமே நடைபெற்று வந்தது. அதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிக அளவில் அந்த கிராமவாசிகள் அந்த காளைகளை வளர்ப்போர் மட்டுமே அதுல பங்கு பெற்று வந்தார்கள். ஆனால் முதல் முறையாக தற்போது இது நகர பகுதியிலே அதுவும் மைய பகுதியில் நடக்க உள்ளது. அதனால நகர பகுதி வாசிகளும் இது ஒரு ஆர்வமாகவே, அதாவது எப்போதும் ஒரு ஒரு தொலைக்காட்சி வடிவிலோ இல்ல ஒரு 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 காணொலி காட்சியாகவே அதை பார்த்து வந்தவர்களுக்கு இது ஒரு நிஜமாக பார்ப்பதற்கு ரொம்ப ஆர்வமாக உள்ளனர். அதனால வெகு தொலைவிலிருந்து வந்துள்ளனர். அதனால இந்த காளைகளை வளர்ப்போரும் தற்போது இங்க இருப்பதா அவங்கள்ட்ட போய் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இதை நீங்க எப்படி வளர்க்குறீங்க, எப்படி இதெல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க, இதை நீங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க, அது மாதிரி எல்லாம் அவங்க இதை கேட்டு தெரிஞ்சுக்கிறதே நம்மளால பார்க்க முடிகிறது. இதே சமயம் இந்த காளைகளை வளர்ப்போர்ட்டி நம்ம பேசும்போது அவங்க தெரிவிச்சதுன்னா ஒரு மகிழ்ச்சியை அவங்க தெரிவிக்கிறாங்க. அதாவது கடந்த சில ஆண்டுகளாகவே கடந்த 2-3 ஆண்டுகளாக இந்த ரேக்லா பந்தயம் நடக்கல, அதனால எங்க காளைகள்லாம் எண்ணிக்கையில குறைஞ்சிருச்சு. ஆனா தற்போது இந்த ரேக்லா பந்தயம் நடக்கிறது காளைகளுக்கு மட்டும் இன்றி எங்களுக்கும் ஒரு 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 உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கு. அடுத்தடுத்து வரும் ஆண்டுகள்ல இது போன்ற பந்தயம் நடக்க இருந்தா காளைகளை இன்னும் எண்ணிக்கையில அதிகரிச்சு அதற்கான எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பெருகிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நம்மிடையே முன்வைக்கின்றனர் தமிழரசன்.